இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மொழி பூங்காக்கு வந்திருக்கேன். செம்மொழி பூங்கால என்ன செடி கொடி பூவெல்லாம் கவர் பண்ண போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஜூலை 5, 6, 7 இந்த 3 நாள் வந்து இங்க வந்து ஊரும் உணவுங்கிற பேர்ல வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. எல்லாரும் இன்புற்றிருக்க அப்படின்ற தீம்ல வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஜூன் 20ஆம் தேதி வந்து வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே வந்து உலகம் முழுக்க அனுசரிக்கப்பட்டது. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா புலம்பெயர்ந்தவர்கள், அதாவது இமிகிரண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவர்களை வந்து சப்போர்ட் பண்ற வகையில இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து இந்த 3 நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ஸ்ரீலங்கன் ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் மியான்மர் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் ஸ்ரீலங்கன் அண்ட் மியான்மர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ நான் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். என்னென்ன இம்பார்ட்டண்டான டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா இலங்கையோட பாரம்பரிய சிறுதானிய உணவகங்கள் இருக்க இடத்துல வந்திருக்கோம். ஸோ வீக்கெண்டுன்றதால கிட்ஸோட வந்திருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இங்கே சாப்பிடலாம். இங்கே நிறைய இந்த சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இருக்கு. இது என்ன வந்து எல்லாம் தனியாக டேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட முடியுமா இந்த ஃபுட் ஸ்டால் மொத்தமும் தெரியல. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் என்னோட பார்ட்னரை கூப்பிட போகிறேன். வாங்க ரேவன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து இங்கே என்னெல்லாம் ஃபுட் இருக்கோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து இப்போ இந்த 3 லட்டு இருக்கு. நீங்க இதை டேஸ்ட் பண்றீங்களா? நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் இதை டேஸ்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலா வந்து இது எள்ளுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் எள்ளு உருண்டை மாதிரி இல்ல. நம்ம வந்து ஒரு 7 வகையான அல்லது 21 வகையான சிறுதானியங்களை வாங்கி நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை நல்ல ஒரு மெரூன் கலர் வரும் வரைக்கும் வறுத்து 1க்கு 2 அரைச்சிட்டு மாவாக்கி அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கணும். இது வந்து நிறைய சத்துக்கள் அடங்கிய ஒரு உணவுப் பொருளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நல்ல சுவையுள்ளதாக பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா ரேவன்? மியான்மர் ஃபுட் எல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா? சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா? என்னது அது, எப்படி இருக்கு? இது புட்டுன்னு நினைக்கிறது. புட்டா? இது வந்து ஆக்சுவலா தோசை ஸ்டஃப் மாதிரி இருந்தது, ஆனா இனிப்பா இருக்கு. நான் வந்து ஓகே இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா இந்த எக்கை வந்து சன்னா காம்பினேஷனோட சேர்த்து சாப்பிடணும் அப்படி சொல்றாங்க. ஓகே, இது மாதிரி முட்டை சன்னா காம்பினேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த இட்லி தோசை மாதிரி இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. இது ரெண்டும் ஒரு மாதிரி சட்டலா, ரொம்ப காரம் இல்லாம டீசெண்டா இருக்கு. இது ஒரு சாலட், பெர்ஃபெக்ட் சாலட் ஃபீல் வந்து கொடுக்குது. இது பேரெல்லாம் எங்களுக்கு சத்தியமா தெரியல, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். This dish name is pasida, where it's similar to dosa batter, which is made up of maida, and it is stuffed with coconut. And here we have dumpisi, which is similar to idli. It is like some type of curry will be stuffed inside this idli. And after that, this is lapasu, where we have vegetable mix with groundnut, which plays a major role. And this is like salad, right? Yeah, something similar to vegetable salad. And this is channa, where you all know it's a common food item in South India. And the difference is that it is made in Myanmar style. It will be best suited with egg. That's it. ஹலோ அக்கா, உங்க நேம் என்ன? உங்க ஃபுட் ஸ்டால் நேம் என்ன? அப்புறம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க டிஷ் எல்லாம், இதோட பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பேர் கௌரி நாயகி. நான் திருச்சி வாழவந்தங்கோட்டை முகாம், நாங்கள் இலங்கை முகாமில் இருந்து வர்றோம். எங்களோட குழுவின் பெயர் வானவில். ப்ளஸ் இந்த உணவு வந்து சிக்கன் கிரேவி, நெய் சாதம். இது என்ன சொன்னீங்க? சிக்கன் கிரேவி, நெய் சாதம். சிக்கன் கிரேவி வந்து இங்கேயும் இருக்கு இல்லையா? ஆமாம். இது ஸ்பெஷல் என்னன்னா தேங்காய் பாலில் செய்தது. ப்ளஸ் இது நெய் சாதம். இது சிகப்பரிசி சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து கணவாய் பிரட்டல். எல்லாமே இதில் உள்ள எல்லாமே வந்து தேங்காய் பாலில் செய்தது. ப்ளஸ் இது வந்து பிளாக்காய் சொல்லுவாங்க இல்லையா, பலாப்பழம், அதில் வந்து பிஞ்சு காய் இருக்கு இல்லையா, அதில் செய்தது வெள்ளைக்கறி. ப்ளஸ் இது வந்து நார்மலான தேங்காய் சம்பல் வெஜ்ஜு. இது நான்வெஜ்ஜு. இது வந்து இதில் வந்து என்னன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம், இதில் வந்து மாசின்னு சொல்லிட்டு ஒரு கருவாடு, மாசி சம்பல்னு சொல்லுவோம் நாங்கள். இது நார்மலான சம்பல். சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சது. இது எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். ப்ளஸ் இதில் கருவாடு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து. ஓ, அது எதுவுமே நீங்கள் குக் பண்ணல, அப்படியே எல்லாம் போட்டு? ஆமாம், இது ரெண்டுமே பச்சை தான். இது நார்மலான கேரட் சம்பல். இதுதான் இப்போ வந்து நிறைய எங்கிட்ட ஓடுனதுன்னா இதுகள் தான். பழைய கஞ்சி, பழைய சாதம். ஓகே.
ஓகே அக்கா தேங்க்ஸ். இதுதாங்க இலங்கை பாரம்பரிய உணவு. ஓகே நிறைய விஷயம் கலர் இருக்கு. இது என்னன்னு நம்மளுக்கே நான் தெரியல. வந்து ஃபர்ஸ்ட் இந்த கணவாய் சாப்பிட போறேன். சீ ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்றீங்களா? கணவாய் வந்து செம்ம சாஃப்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சீ ஃபுட் லவர்ஸ்லாம் அதை கண்டிப்பா சாப்பிடுவீங்க. நான் கத்திரிக்காய் ட்ரை பண்ண போறேன். கணவாய்க்கும் நெய்ஸோட சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் செம்மையா இருக்கு. இந்த கத்திரிக்காய் பயிரும் வந்து கொஞ்சம் காரமாவும் நம்ம ஊர் ஸ்டைலை விட கொஞ்சம் வந்து புளிப்பாவும் இருக்குங்க. இதனால வித்தியாசமா இருக்குங்க. ஸோ இங்க வந்து நான் வித்தியாசமா பார்த்தது இந்த பலாக்காய் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம தொக்கு இது பலாக்காய். இது சாதம் வித்தியாசமா இருக்கு, என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் பெஸ்டே வந்து இந்த ரைஸோட எல்லா தொக்குமே செம்மையா போகுது, சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் காரமாவே சாப்பிட்டுருந்தோம். இப்போ இனிப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்காக நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஓலை புட்டு உணவகம். இது எங்கன்னு பார்த்தா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவங்க வந்து ஸ்டால் அமைச்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். என் பேர் வந்து கிருஷ்ணவேணி. நாங்கள் குளத்துவாய்ப்பட்டி முகாமில் இருந்து வரோம். தூத்துக்குடியில் நாங்கள் ஓலைப்புட்டுன்ற ஹோட்டல் ஒன்று ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கோம். அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். போன வருஷம் நாங்கள் வந்திருந்தோம். மக்களிடம் ரொம்ப வரவேற்பு இருந்தது இந்த சாப்பாட்டுக்கு. அதனால் இந்த வருஷமும் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வருஷமும் வந்திருக்கோம். ஸ்ரீலங்கா உணவில் வந்து நாங்கள் தொதல் தான் ஸ்பெஷலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கு வந்து மீன் குழம்பு புட்டு ஸ்பெஷல் தான். மீன் குழம்பு, சிக்கன் ரோல், மீன் கட்லெட்டு, பேன் கேக்கு, ஸ்லோன் கேக்கு, இந்த மாதிரி தொதல் தான் எப்பயும் ஸ்பெஷலாக போய்கிட்டு ஃபேமஸ் இருக்குது. ஆனால் இப்போ செய்திருக்க பூராவே ஸ்லோன் சாப்பாடு தான் நாங்கள் செய்யறோம். வெஜ் நான் ரெண்டுமே கலந்து மிக்ஸ் ஆகி தான் எல்லா ஐட்டமும் இருக்குன்றீங்க. இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சனால மிக்ஸ் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கோம். புட்டு வந்து வெஜ்ஜு தான். நான்வெஜ்ன்றது மீன் கட்லெட்டு, சிக்கன் ரோல் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கேக்கில் மட்டும் நாங்கள் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு? ஓகே. தேங்க்ஸ் அக்கா. ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து என்ன இருக்கு? கேக் இருக்கு. இது இது தூதல் தானே? தூதல்னு ஒரு தொதல். ஓகே தொதல். ஓகே இது இது வந்து என்னக்கா சொன்னீங்க? இந்த கட்லெட் வந்து மீன் கட்லெட்டா? ரோல் சிக்கன் ரோல். ஓகே. ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் நான்வெஜ் தான் ஹெவியா இருக்கு, பாத்துடலாம். ஆக்சுவலா கட்லெட் சாப்பிடும் போதே தெரியுது, நம்ம ஊர்ல சாப்பிடுவோம்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கட்லெட் வந்து. ஆக்சுவலா நம்மகிட்ட தொதல் இருக்கு. தொதல் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தா நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு. மேபி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியதுனால இந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஹல்வா மாதிரி இருக்கு, பட் அவ்வளோ சுகரா இல்ல. இந்த மாதிரி சட்டிலா ஒரு டெசர்ட் ஃபீல், ஒரு மாதிரி தேங்காய் இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ இந்த கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ஸ்ரீலங்கன் ஃபுட் தயாரிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோக்கா, உங்க நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க, அண்ட் நீங்க இன்னைக்கு செஞ்சதுல என்ன ஸ்பெஷலான டிஷ் செஞ்சிருக்கீங்கன்றது சொல்லுங்க. என் பேர் வந்து இதயமலை. நாங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து காரையூர் கேம்ப்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் ஸ்லோன் சாப்பாடு என்ன செஞ்சுருக்கிறோம்னா ரொட்டியும் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு, சம்பல் தேங்காய் பால் இதில் சம்பல் செஞ்சு, பருப்பு வெள்ளைக்கறி வேணால் மைசூர் பருப்பில் நாங்கள் தேங்காய் பால் விட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து நாங்கள் வெள்ளைப்போம். சுசியம் பச்சை பயிரில் ஊற வச்சு நாங்கள் அதுலேயும் தேங்காய் ஆட் பண்ணி நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கிறோம். அடுத்தது வந்து இஞ்சி டீ வச்சுருக்கிறோம். இது வந்து நாங்கள் ஸ்லோனில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஸ்பெஷலான சாப்பாடு தான் இலங்கையில். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஆஃபர் ஸ்பைருலினா அப்படின்ற ஒரு ஜூஸ் கடையில இருக்கோம். இருந்து இதோட இனிஷியேட்டிவ் வந்ததுன்றதை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். என்னுடைய பேர் கருப்பையா விஜயகுமார். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாரணைக்கட்டு இலங்கை தமிழர் முகாமிலிருந்து வரேன். நான் அந்த கேம்போட தலைவராகவும் இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைருலினா அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ் வகையை சேர்ந்தது. இதில் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான, அதுக்கு நிகரான எல்லா சத்துக்களும் உள்ளடக்கி ஒரே உணவுப் பொருள்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பைருலினா தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் மட்டும் சொல்லலை, இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாழ் உணவகம். கடை பேர் மட்டும் வித்தியாசம் இல்லை, ஃபுட்டும் வித்தியாசமாக தான் இருக்குது. என்னென்ன டிஷ்ஷுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து சதீஸ்வரி. எவ்வளோ ஐட்டம் இருக்குது? இல்லை ஒரு சில ஐட்டம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நிறைய ஐட்டம் பேர் தெரியல. கொஞ்சம் என்னென்ன சொல்கிறீங்க கொஞ்சம்? எல்லாமே எங்களுடைய உணவுகள் எல்லாமே வந்து வித்தியாசமாகவே தான் இருக்கும். சொல்கிறேன். இது வந்து ஓட்டு மா அப்படின்வாங்க, முட்டை மாவுன்னு சொல்லுவாங்க, ஓட்டு மாவுன்னு சொல்லுவாங்க. முட்டையில மாவா? இல்லை, இந்த ஓட்டு மாவு வந்து இதனுடைய பயனை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து இப்போ வரைக்குமே வந்து இதை ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருளில் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
இப்போ எங்கள் நாட்டில் வந்து இந்த போர் நடக்கிற காலத்துல எல்லாம் ரொம்ப நாள் வந்து இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பட்டினியாகவும் பசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தான் வந்து வச்சு நாங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால இதை வந்து மறக்க முடியாத ஒரு உணவாகவும் ரொம்ப பயனுள்ள ஒரு உணவாகவுமே நாங்கள் பார்க்குறோம். நிறைய பட்டினியை வந்து தீர்த்தது இந்த ஓட்டு மாவு தான். இதை சாப்பிட்டே நீங்க ஃபுல்லா இருந்தீங்களா அந்த ஆமாம் இதை சாப்பிட்டுட்டு தான் வந்து நாங்கள் இருந்தோமே. வேற எங்களுக்கு சாப்பாடுகள் அதெல்லாமே கிடைக்காது. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நிறைய நாட்கள் நிறைய தூரத்தில் போயிட்டு நாங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த நேரத்துகள் எல்லாம் எங்களுக்கு சாப்பாடுகள் இதெல்லாம் எதுவுமே வந்து கிடைக்கல. அந்த டைம்ல எல்லாம் இந்த ஓட்டு மாவு தான் இருக்கிறத நாங்கள் வந்து எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதெல்லாம் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு எதுவுமே வந்து எங்களுக்கு தேவையில்லை. இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா கூட போதும். எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட எங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பேர் உயிரை காப்பாத்திருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது போருக்கு அடுத்தபடியா அந்த போர் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து உணவு கிடைக்காத போது பல பேர் உணவா இது வந்து போர் காலத்தை பயன்படுத்திருக்கான்னு சொல்ல வராங்க. பச்சை அரிசியில தேங்காய் பூ முட்டை எல்லாமே போட்டு வறுத்து இதை வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இதை வந்து கொடுத்துருக்கோம். இது பேருக்கா பொங்கல் மாதிரி இருக்கு பாக்க. பால் பொங்கல். பால் பொங்கல். இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்திருப்போம். இது பால் பொங்கலோட இதுக்கு வந்து கட்ட சம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இது சாம்பார்லாம் இல்ல, இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இதுதான். இதோட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இது என்ன வித்தியாசம்? அதுதான் என்ன இது என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவீங்க அதுல? இந்த கட்ட சம்பலுக்கு வந்து மிளகாய் உப்பு புளி இதெல்லாம் வச்சு இதை மட்டும்தான் வச்சு அரைச்சி அதை செய்யறது. இது தோசை மாதிரி இருக்கு. இது என்ன பேரு? இது வந்து அடைன்னு பேரு. இது வந்து தோசை கிடையாது, தோசை வடிவிலேயே வந்து இருக்கும் அடை. இதுல வந்து பேரிச்சம்பழம் இனிப்பு வாழைப்பழம் இதெல்லாமே போட்டு பண்ணி அதை வந்து செய்யறது. என் பேர் சிவப்பிரியா. நாங்கள் மேடவாக்கம்லேருந்து வரோம். நாங்கள் நியூஸ் தமிழில் காலையில் நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு. அதனால தான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு வந்தோம். எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப நாள் மாசி சம்பல் சாப்பிடணும்னு ஆசை. இங்கே இருந்தது, அது சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இங்கே சும்மா பாப்பாக்காக பார்க் வந்தோம், செம்பூஞ்சை பூங்காவுக்கு வந்தோம். வந்து பார்த்தா இங்கே வந்து பெரிய பேனர் பெரிய ஃபுட்ஸெல்லாம் இருந்துச்சு. அதனால இங்கே உள்ளே வந்து பார்த்தா விதவிதமான ஃபுட்டு, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னலு செட்டிநாடு வெஜ் நான்வெஜ் எல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இங்கே இருக்குது. இந்த ஒரு உணவு நிகழ்வு வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆரம்பம் வந்து தூத்துக்குடியில் வந்து முதல்ல வந்து அங்கே நெய்தல் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நெய்தல் ப்ரோக்ராமில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 அகதி முகாமை சேர்ந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உணவு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த உணவை வந்து அவர்கள் திறம்பட செயல்பட நல்லபடியாக அந்த கண்காட்சி நடத்தியபடியால் மறுபடியும் அவங்க தூத்துக்குடியில் ஓலைப்புட்டு கடைன்னு சொல்லி ஒரு கடையை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த கடையினுடைய விரிவாக்கம் தான் இந்த மாதிரியான வந்து கடந்த ஆண்டு வந்து நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்து ஜூன் 20 வந்து உலக அகதி தினம் கொண்டாடப்படும். அந்த தினத்துக்காக நம்ம அகதி மக்களுடைய பொருட்கள் உணவுப் பொருட்கள் வந்து இந்த மாதிரி கண்காட்சி வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட மாவட்டங்களில் கூடிய புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய உணவுகளை கிட்டத்தட்ட 70 வகையான உணவுகள் வந்து இங்கே வந்து இன்றைய கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கு. பல்வேறுபட்ட மக்களும் தங்களுடைய முகாம்களுக்குள் மட்டும் கடைகளை நடத்தி வணிகம் செய்தவர்களுக்கு ஒரு வெளிய சென்னைக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் இந்த கடையை நடத்தி ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு செம்மொழி பூங்கால ஊரும் உணவும் ஃபுட் ஃபெஸ்டிவலா நான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் அண்ட் மியான்மர் ஃபுட் சாப்பிட்டேன். எனக்கு பர்சனலாகவே நிறைய ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 4 ஹவர் எப்படி போச்சு எங்களுக்கு தெரியல. வர சாட்டர்டே சண்டே மறக்காம வந்து ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருக்கு. 10 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ தான். மற்றபடி ஃபுட்டுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாம் ஒர்க்ஃபுல்லாக இருக்கு. ஒளிப்பதிவாளர்கள் மனோஜ் மற்றும் ஹரியுடன் விடைபெறுவது பொன்னி புவியரசி மற்றும் ரேவன்.